there is nothing like breast milk முடிச்சு ஃபீடிங் எல்லாம் பண்ணிட்டு தான் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் breast feeding is very very protective. Okay, breastfeeding is very very protective. You get an opportunity to do it. வேற எந்த ரீசன்காகவும் நம்ம விடக்கூடாது. You should enjoy doing it. It will protect you. It will reduce your risk of breast cancer. Breastfeeding. ஓகேயா, புரிஞ்சிடுச்சா? உங்க வீட்டில் உங்க அக்கா, சித்திஸ், பெரியமாஸ், they have to breastfeed. ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசன் தவிர வேற எதுவாக இருந்தாலும் should motivate. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் breast cancer can occur in males. ரொம்ப கம்மியா இருக்குதுங்க மேல்ஸ். ஆண்களுக்கு வரலாமா? வருமா? வரும். வருமா? மேல்ஸ்கா? என்னம்மா வேற யாராவது ஆன்சர் கை தூக்குறீங்களாம்மா? யாரெல்லாம் வராதுங்கிறீங்க கை தூக்குங்கப்பா. மேல்ஸ்க்கெல்லாம் breast cancer வராது. யாருப்பா கை தூக்குங்க? ஒருத்தருமே தூக்கு. நான் மட்டும்தான் தூக்குறேன். என்னம்மா? தெரியாது. ஓகே, சி, ஓகே, மேல்ஸ்க்கு வரலாம். breast cancer வந்து பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான வியாதி கிடையாது. It can also come in males. ஓகேவா? ஸோ நமக்கு வராது, நம்ம எதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. ஓகே, வாட் எவர் ஃபியூ மேல்ஸ் இந்த 3-4 மேல்ஸ் இன் திஸ். ஸோ பி ஷுர் தட் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் நம்மளை எக்ஸாமின் பண்ணிக்கணும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க். எந்த அளவுக்குன்னா 100 பொண்ணுங்களுக்கு வரும் அப்படின்னா 1 மேல் can be affected. 100:1 ரேஷியோல வந்து மேல் breast cancer can also occur. சரியா? ஸோ இப்போ breast cancer பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மோஸ்ட் காமன் கேன்சர். ஸோ